மகா பெரியவா. நாட்டில் அந்நியர்கள் எதிரிகள் படையெடுப்பு வந்து எல்லாரும் கஷ்டப்படாம சௌக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நாட்டு மக்கள் அத்தனை பேருமா ஆயுதத்தை தூக்கிண்டு சண்டைக்கு போனோம். அப்படியா நடக்கிறது? இல்லையே. ஏதோ குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சிப்பாய்கள் தானே ஆயுதத்தோடு போய் சர்வீஸ் பண்ணி சண்டை போட்டோ இல்லை எதிரிகள் உள்ள வராதபடி பாதுகாப்பா காப்பாத்துறா. அந்த சிப்பாய்கள் கஷ்டப்பட்டு செய்கிற தியாக காரியத்தால தான் எல்லாரும் சௌக்கியமா இருக்கா. சமுதாயத்தில் யாரோ சில பேர் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணி வைத்தியம் பண்ணா வியாதி வந்த எல்லாரும் ஆரோக்கியமா ஸ்வஸ்தமா ஆயிடுறா. அதே மாதிரி தான் அஜ்ஞானம் அறியாமை அப்படிங்கிற இருள் போக்கி எல்லாரும் தெளிவா இருக்க யாரோ சிலர் பண்ற சந்தியாவந்தனம் ஹேத்துவா இருக்கு. சிலரா இருந்தாலும் பலன் என்னமோ பலருக்குத்தான். சில விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழுது பயிரிட்டு விளைச்சல் செஞ்சா எல்லார் பசியும் ஆறுறது. அது போலத்தான் இதுவும். எல்லா காரியத்தையும் எல்லாரும் பண்ணணுங்கிறது இல்லை. யாரோ சிலர் பண்ணாலே பலர் பயனடைகிறோம். அதே மாதிரி தான் இந்த சந்தியாவந்தனம். என்ன, நானும் இதே மாதிரி எத்தனையோ விஷயங்கள் உபதேசங்கள் பண்ணிகிட்டே இருக்கேன் வருஷக்கணக்கா. நாராயணா நாராயணா நமக்கு சிலது புரிய மாட்டேங்கிறது, பிடிபட மாட்டேங்கிறதுன்னு கூட சொல்லலாம். சில காரியங்கள் நம்மளால் நடந்தா அதுக்கு நாம தான் காரணம்னு திடமா நம்புகிறோம். நாம் இறங்கி செஞ்சதால தான் இப்படி நல்லபடியாக முடிக்க முடிஞ்சதுன்னு முடிவு பண்ணிக்கிறோம். அது எந்த அளவுக்கு உண்மை சித்த நினச்சி பாருங்க. சில காரியங்களை நம்மளால் முடிக்க முடியாமல் போனால் அது இதனால தான் அதனால தான்னு காரணங்களை தேடி கண்டுபிடிச்சு சொல்லி மனசை தேத்திக்கிறோம். வாஸ்தவத்தில் அப்படி இல்லை. நமக்கே தெரியும் நம்ம உடம்பு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னு. நாம் சாப்பிட்ட சாப்பாட்டை நாம்ளே மெனக்கட்டி ஜீரணம் பண்ணிக்கிறோம். நம்ம வயிறு அது ஒரு வேலையை எடுத்துட்டு செய்யறது. நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியுமோ? நம்ம உடம்பே நம்ம பேச்சை கேட்காத போது லோகத்துல வேற யார் கேட்பா? யாருமே கேட்க மாட்டா, இல்லையா? இந்த மழை வெயில் இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டிலையா இருக்கு? இல்லையே. காலாகாலத்தில் அது பாட்டுக்கு அதோட வேலையை செய்யறது, இல்லையா? நம்ம கையில் எதுவும் இல்லை. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை கடமையை சரியா செய்யணும். செய்ய முயற்சிக்கலாமான்னோ? பரோபகாரம் இதம் சரீரம்னு சொல்லியிருக்கு. நம்ம மனசு உடல் செயல் எல்லாமே பிரத்தியாருக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்கணும். எந்த சக்தி எல்லாத்தையும் இயக்கிறதோ அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும். அதைத்தான் ஈஸ்வர சித்தம் பகவத் சங்கல்பம்னு சொல்கிறோம். இதான் உண்மை, இதான் யதார்த்தம். இதைத்தான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாராயண நாராயண நாராயண.
நாராயண நாராயண நாராயண. ஹரேபுரத்துலேருந்து ஜெயராமன் வந்திருக்கார். வரச்சொல்லு. அண்ணா வந்துருங்கோ. பெரியவா, ஹரேபுரத்துலேருந்து வரேன். யாரு? சோமசேகரன் பேரன் தானே நீ? ஆமாம் பெரியவா. என்ன புள்ளி கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கியா? ஆமாம் பெரியவா, உங்க அனுகிரகம் வேணும், அதுக்காக தான். அது என்னது? பத்திரிக்கை பழத்துக்கு நடுவில் ஏதோ வச்சு எடுத்துன்னு வந்திருக்க. இல்லை, கல்யாணத்துக்காக பொண்ணுக்கு வேண்டிய கூரை புடவை, பையனுக்கு வேண்டிய பட்டு வெஷ்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பெரியவா. அனுகிரகிக்கணும் பெரியவா. பட்டா, முதல் விஷயம், கூரைப்புடவை அரக்கு வர்ணத்தில் இருக்கக்கூடாது, வேற ஏதாவது வர்ணத்தில் தான் இருக்கணும். ரெண்டாவது, நான் சதா சொல்லிகிட்டே இருக்கேன், பட்டு உபயோகப்படுத்தக்கூடாது, தவிர்க்கணும்னு. பட்டு வஸ்திரம் உண்டு பண்ணோன்னா நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான பட்டுப்பூச்சிகளை கொல்ல வேண்டியிருக்கு. அதனால் அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படிங்கிற பெரிய ஆச்சாரத்துக்கு பங்கம் உண்டாயின்னு இருக்கு. அதோடு மட்டும் இல்லை, பட்டோட விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பட்டோட மோகம் ஜாஸ்தியாகிட்டே போனால் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அத்தியாவசியம் உண்டாகிறது. அதோட பிரதிபலிப்பு என்ன? குடும்ப பொருளாதாரமும் ஒரு வகையில் பாதிக்கப்படும், சீரும் கெடும் இல்லையா? வசதி உள்ளவா சுலபமா விலை ஜாஸ்தியா இருந்தாலும் பட்டு வாங்கி உடுத்திக்கலாம். அவளை பார்த்து ஆசைப்பட்டு வசதி குறைவானவா ஏழைப்பட்டவா கூட காப்பி அடிச்சு கடனை உடனே வாங்கி பட்டு வஸ்திரம் உபயோகிச்சு பின்னாடி கஷ்டப்படுறா. இதை உத்தேசிச்சு தான் பட்டு உபயோகப்படுத்த வேண்டான்னு நான் சதா சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனா ஆச்சாரப்படி பட்டு மடிவஸ்திரம் அப்படின்னு இருக்கு. மழை காலத்துல ஈரம் போகாம வஸ்திரம் காயாம இருக்கும். அப்படிப்பட்ட காலத்துக்காக மட்டும் மடிவஸ்திரமா அஹிம்சா பட்டு உபயோகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பட்டுப்பூச்சிகளை கொல்லாம வதைக்காம அஹிம்சா பட்டு தயாரிக்கிற முறையும் இருக்கு. இதுல நாம எதிர்பார்க்கிற நைஸ் ஷைனிங் இல்லாட்டாலும் இந்த பட்டு உபயோகப்படுத்தலாம். மடி ஆச்சாரத்தை கடைப்பிடிச்ச மாதிரியும் ஆச்சு, ஆசைக்கு பட்டு வஸ்திரம் உடுத்தின சந்தோஷமும் கிடைக்கும் இல்லையா? பட்டு உபயோகப்படுத்துறவா கல்யாண பத்திரிகையில என் பேரை போட வேண்டான்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த பத்திரிகையில என் பேரை போட்டிருக்கீங்களா? பெரியவா, பட்டு வஸ்திரத்தோட எங்களுக்கு பெரியவா அனுகிரகம் தான் முக்கியம். அதனால இந்த க்ஷணத்திலேருந்து பட்டு வஸ்திரத்தை உபயோகப்படுத்துறது இல்லைன்னு பிரதிஜை எடுத்துக்கிறோம் பெரியவா. உங்க அனுகிரகம் தான் எங்களுக்கு வேணும். எங்க சங்கதியில இனிமே யாரும் பட்டு வஸ்திரம் உபயோகப்படுத்த மாட்டா. பெரியவா சரணம். இந்த சங்கல்பம் எல்லாரும் எடுத்துட்டாள்னா சொல்லுவாளே, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு. லோகமே க்ஷேமமா இருக்கும். நாராயண நாராயண நாராயண. மகா